தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நுகர்வுக்கு உதவாத 25,000 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளை இன்றைய தினத்துக்குள் அழித்து விடுமாறு தம்புள்ள நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்கு ஏற்றிய கொள்கலன் இன்று முற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து வாடை வீசியுள்ளது. இதன் மூலம் நுகர்வோருக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பட்டினியால் வாடும் மக்களும் அவர்களது குழந்தைகளுமே இதன் மூலம் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இவை சுங்க பிரிவினால் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே சந்திக்கு வருகின்றன. பின்னர் இந்த கொள்கலனை தம்புள்ள நீதவான் நீதிமன்றம் பொறுப்பேற்றது. அந்த உருளைக்கிழங்குகளை அழித்து விடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் 2 சந்தேக நபர்களும் தலா 10 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் ஒடுக்கப்பட்டனர். இதேவேளை பாவனைக்கு உதவாத 15,000 கிலோகிராம் உருளைக்கிழங்கு புறக்கோட்டை களஞ்சிய சாலை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டு 4ஆம் குறுக்கு தெருவில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து 2,000 கிலோகிராம் பாவனைக்கு உதவாத கருவாடும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த களஞ்சிய சாலையின் 2 உரிமையாளர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.